எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாடகத்தில் யார் மீதும் தோஷம் இல்லை என்பதன் பொருள் என்ன. ஒரு ஆத்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பக்தியில ஸ்ரத்தையா கடவுளை கும்பிடுறவங்க, ஸ்ரீராம ஜெயம் நிறைய எழுதுவாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு விழுந்துட்டாங்க. தலையில அடிபட்டுச்சு. ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க. அதுல சில தினங்கள்ல அவங்க சரீரம் விட்டுறாங்க. இவருடைய ஆதங்கம் என்னன்னா, அவங்க அப்படி பக்தி பண்ணியிருக்காங்க, இவங்க படுத்து தூங்குனாங்க, எழுந்துக்கும் போது இல்ல, இந்த மாதிரி வந்திருந்தா இது ஏற்புடையதா இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பக்திமான அவங்களுக்கு தலையில அடிபட்டு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு கணக்குல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் சரீரம் விட்டுறது எந்த அளவுக்கு ஓகே? இந்த நாடகம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிருக்க வேண்டாமா? அவ்வளோ அழகா பக்தி பண்ணியிருக்காங்களே, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஓகேவா? அவருடைய கேள்விக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல போறோம். பாருங்களேன், இது ஒரு டிராமா, அதனால தான் நாடகம்னு சொல்றோம். இது 5000 வருஷ டிராமா, அதுதான் நம்ம கல்பம்னு சொல்றோம். இது 4 யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம்னு. ஒவ்வொன்றும் 1250 வருஷம். சத்தியுகம், திரேதாயுகம் இந்த பூமியில சொர்க்கம், துவாபர, கலியுகம் இந்த பூமியில நரகம். இப்படி நாடகம் உருவாக்கப்பட்டு, இதுல இந்த ஆத்மா சொன்ன விஷயம், அதாவது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இவங்க ஒரு பக்திமான், அதாவது பக்தியில ஸ்ரத்தையா பண்றவங்க. அது வரைக்கும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, தலை அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த கதை அவருக்கு தெரியும். இவருக்கு தெரியாத கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மாவோட போன பிறவியோட கதை தெரியாது. அடுத்த பிறவி எங்க எடுக்க போறான்னு தெரியாது. அதாவது பிளாஷ்பேக்கும் தெரியாது, ஃபியூச்சரும் தெரியாது. இவர் பார்த்த பார்வையில அவங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா இது அவரோட ஏற்புடையதா கிடையாது. இதுக்கு நம்ம நிறைய வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு நபர் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கவங்கலாம் டிவியில் ஒரு சீரியல் பார்க்குறாங்க. இவர் வராரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த சீரியல் முடிஞ்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படி அப்புறம் பேசுறேன்றாருங்க. இவரு சமயம் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. டிவியில் என்ன சீன் ஓடுதுன்னா, ஒரு நபரை ஒரு 10 பேர் போட்டு அடிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் கை தட்டி அடி ஒத அப்படின்றாங்க. டக்குன்னு பட்டா தொடரும் அப்படின்னு போட்டாங்க. அந்த சீரியல் அடுத்த நாள் வரப்போகுது. உடனே இவர் கேட்குற, என்னங்க குடும்பம் நீங்க, ஒருத்தனை போய் 10 பேர் அடிக்கிறாங்க, எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறீங்களேன்னு. அப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாது, இவன் தான் வில்லன், இவன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அடி வாங்கியிருக்க வேண்டியது, இன்னைக்கு தான் அடி கிடைக்குது, அதனால சந்தோஷப்படுறோம். இப்போ இவர் பாக்குறது இந்த சீன்ல தான் பாக்குறாரு. ஒருத்தர 10 பேர் அடிக்கிறாங்க, அது சரியில்லை அப்படின்னு பாக்குறாரு. அவர் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்ததுன்றத நீங்க அந்த சீரியல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தாதான் இந்த கதை புரியும். அதே மாதிரி இந்த சகோதரி பக்திமான இருக்கிறவங்களோட ஃபியூச்சரும் தெரியாது, பாஸ்டும் தெரியாது. நம்ம பார்த்த இடத்துல இருந்து பாக்குறோம். இது இனி கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கிறது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ பிரேமானந்தனார், நான் ராஜயோகம் ஒரு 14 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். இந்த மே 22 வந்ததுன்னா, 21 வந்ததுன்னா, நான் இந்த யூடியூப்லேயே 8 வருஷம் முடிக்கிறேன். ஆகஸ்ட் வந்ததுன்னா நான் ராஜயோகம் 15 வருஷம் முடிக்கிறேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிவில என்னோட சிறந்த சிவபக்தர்கள் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதாவது அவங்க சிவனை விட்டா அவங்களுக்கு வேற நாதியே இல்லை, அப்படி இருக்கவங்க இருக்காங்க. ஓகே. ஆனா புரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னா, அவங்க இன்னைக்கும் பக்தி தான் பண்றாங்க, நம்ம ராஜயோக சிஸ்டம்ல இருக்கோம். அப்படின்னா என்ன, நாளைக்கு நானும் தேவதை ஆக முடியும், இவங்க சிஸ்டமுக்குள்ள வந்தாதான் தேவதை ஆக முடியும். ஆனா இந்த பிறவியில நான் அவங்க அளவுக்கு பக்தி பண்ணி இருக்கானான்னு கேட்டா இல்ல. எனக்கு இதுக்கு விடையே இல்லை. அதாவது நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி அவங்க பக்தி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபார்மசி நடத்துறாரு. அவர் அப்பா அப்பான்னு தான் சொல்லுவார், இறைவனே. நான் கேட்டேன், அப்பான்னு யாரை சொல்றீங்கன்னா, சிவனை சொல்றேன்றாரு. அதாவது அவருக்கு அவ்வளவு அன்பு. நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவனை பாபான்றோம், அதாவது ஆத்மாக்களின் தந்தைன்னு சொல்றோம், புரிஞ்சு தெரிஞ்சு பாபான்றோம். ஆனா அவர் பக்தியிலே அவர் அப்பான்னு தான் கூப்பிடுறாரு. அப்ப அவரோட அன்பு எப்படி இருக்கு பாருங்க. என்ன புரியல, அவங்க பண்ற பக்தியை விடவா நம்ம ஜாஸ்தியா பட்டோம். அவங்க பரமாத்மா என்ன சொல்ற, நீ 63 ஜென்மமா பண்ண, அதனால உன்னை நான் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்திருக்கேன்றார். அப்ப 63 ஜென்மமா பக்தி பண்ணன்றது எனக்கு ஞாபகம் இருக்கா? கிடையாது இல்ல. இப்ப பக்தி சீரியஸா பண்றாருல, அது அவருக்கு எத்தனாவது பிரிவோட பக்தி நமக்கு தெரியாது இல்ல. அப்படின்னா என்ன, கொஞ்ச நாள்ல பக்தியை முடிச்சிட்டான்னு டக்குன்னு சிஸ்டம்குள்ள வந்துருவாரா, இல்ல இதுதான் அவரோட 60வது வருஷத்தோட பக்தியா, இல்ல 50ஆவதா, யாருக்கு தெரியும்? தெரியாது இல்ல. இதெல்லாம் சஸ்பென்ஸ் தானே.
இப்போ நம்ம இந்த வீடியோ போடும்போது நம்ம 2024 போடுறோம், மே மாசத்துல போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம என்ன சொல்றோம், சங்கமம்ன்றது 100 வருஷம் அப்படின்னா 2036 வரைக்கும் இருக்கு. இனி 12 வருஷம் இருக்கு. இன்னைக்கு 800 கோடி ஜனதொகை இருக்கு. 2036 போல மேபி 900 crore வரலாம். அப்போ இந்த 900 crore அந்த 100 கோடி எங்க இருந்து வராங்க? சாந்தி தாமத்திலிருந்து வராங்க. அப்படின்னா என்ன? முதல் முறையா நடிக்கிறது வராங்க. அப்போ ஒரே ஒரு பிரிவு தான் கிடைக்குது. பரமாத்மா சொல்றாரு, கல்பன்றது 5000 வருஷம்ன்றாரு. இந்த 5000 வருஷத்துல ஒரே ஒரு பிரிவு எடுக்க நான் இன்னிலிருந்து பேசுறேன். ஒரு 100 கோடி பேருக்கு ஒரே ஒரு பிரிவு தான், ஆனா 12 வருஷம் தான். இப்ப கேள்வி என்னன்னா, 12 வருஷம் மட்டுமே ஒரு 5000 வருஷ கதையில நடிப்பு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இவரோட நடிப்பை எங்க பாத்தீங்க? இவர் கேவலமா நடிச்சாருன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இவ்வளவுதான் தர முடியும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நடிப்பு முடியும், அது 12 வருஷத்துக்கு கொடுக்குறீங்க. அதுக்குள்ளே இவர் வந்து சதோ ரஜோத்தம 3 நடிப்பு நடிச்சாகணும். ஏற்படுத்தவே இல்லைல்ல. இப்ப நம்ம என்ன பெரிய சிவாஜி கணேசன் மாதிரி நடிகர் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம் சொல்லிட்டு 5000 வருஷமும் திரும்ப 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 வந்து நடிச்சுட்டு போற அளவுக்கு நம்ம என்ன பெரிய பெரிய நடிகர்? அப்படி என்ன நம்ம கிட்ட பாத்துட்டாரு? நம்ம எங்க நடிச்சு காமிச்சோம் அவர்கிட்ட? புரியுதுங்களா? சோ இதனாலதான் பரமாத்மா சொல்ற நாடகத்துல தோஷம் கிடையாது. இது நாடகம். இது புரிஞ்சுக்கிறது வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். ஒரு நாடகம் எடுக்கணும் சார், நாடகம் ஓகேவா? அங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 10 பேர் தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருக்காங்க. அப்படின்னா என்ன? அது லட்சணமா இருக்கிறவரை வந்து ஹீரோவா போட்டுருவாங்க. பார்க்கறது லட்சணமா இருக்க பொண்ணை வந்து ஹீரோயினா போட்டுருவாங்க. கொஞ்சம் வயசானவரை வந்து அப்பா ஸ்தானத்துக்கு போடுவாங்க. அதோட வயசானவர் தாத்தா ஸ்தானத்துக்கு போடுவாங்க. கரெக்டா? பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் கேரக்டர் ஆக்ட்ரஸா போடுவாங்க. இப்படி நாடகம் எடுத்துருவாங்க. அப்போ நாடகம் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோக்கு பதிலா வேற ஒருத்தர் நடிச்சா நல்லா இருக்கும். எங்களுக்கு இவர் தான் கட்சாரு, அதனால தான் இவர் வச்சு நடிக்க வச்சோம். கரெக்டா? எனக்கு இவர் தான் கட்சாரு, அதனால ஒரு டாக்டர் வேஷம் போட வச்சோம். எனக்கு இவங்க கிடைச்சாங்க, அதனால இந்த வேஷம் போட வச்சோம். கரெக்ட் தானே? இப்போ நீங்க சினிமாலே பார்த்துருக்கலாம். ஒரு படம் வந்து 100 நாள் 200 நாள் இல்லை 1 வருஷம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெற்றி விழாலாம் கொண்டாடுவாங்கல்ல. அப்போ சம்மந்தமே இல்லாம ஒரு அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துல நான் தான் ஹீரோவா நடிச்சிருக்க வேண்டியது, எனக்கு அப்ப கால் ஷீட் இல்லை, நான் வேற ஒரு படத்துல பிஸியா இருந்துட்டேன், பார்த்தா நான் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இப்ப இந்த ஹீரோவா அந்த படத்தை நடிச்சு 365 நாள் அந்த ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா நான் இந்த படத்தில் நடிக்கிறதாவே இல்லை, ஆக்சுவலா இந்த கதை சொன்ன டைரக்டர் வந்து திரும்ப 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 நீங்க நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு, ஏனோ தானு வந்து நடிச்சேன், பார்த்து இந்த படம் செம ஹிட் ஆயிடுச்சு அப்படியும் கேள்விப்படுறோம். ஓகேவா? சோ இது என்ன நாடகம், அவ்வளவுதான். அப்போ நீங்க இதான் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நாடகம் தான், நான் என்ன பண்ணா என்ன அப்படியே நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த டிராமால ஒரு டிசைன் போட்டிருக்காரு. என்ன டிசைனு? எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க யாருக்கும் துக்கம் கொடுக்கலன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிற மாதிரி நாடகம் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க துக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களை வச்சு செய்யற மாதிரி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது. ராஜயோகிகளே பாருங்களேன், 33 கோடி பேர் மொத்தத்துல முடிக்கிறதுக்குள்ள வந்துருவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. அதில் 16 கலை அடைய வேண்டிய அடைவாங்க, 12 கலை அடைய வேண்டிய அடைவாங்க, அடைஞ்சிருவாங்களா? இதுல 4 விஷயம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அமிர்த வேலை, வாணி படிக்கணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், சேவை பண்ணணும்னு சொல்றாங்க. இது சின்சியர் எத்தனை பேர் பண்றாங்க? அதுலயும் ராஜயோகிகள் வந்து ஒரு மாதிரி தானே இருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இருவான்னு சொல்றதான் கடைசிரா ஃபைனல்ரான்னு சொல்லி ஒர்க் பண்றவங்க வெறும் 9 லட்சம் பேர் தான் இந்த டிராமாலே. பாக்கி யாரும் கேட்காது. அப்ப இதுவும் நாடகம் தான் சொல்றோம். பெருசா அழட்டிக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்களேன், 5 விகாரங்களை ஜெயிக்கணும். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஜெயிக்கணும். ஒருவேளை நீங்க உங்க குழந்தைகிட்ட கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இது விகாரம், தப்பு தான். ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து அழறது இருக்குல்ல, ஐயோ நான் குழந்தை திட்டிட்டேன், குழந்தை அடிச்சிட்டேனே அப்படின்னா சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? நாளைக்கு நான் கோவப்பட மாட்டேன், என் குழந்தை அடிக்க மாட்டேன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெசல்யூஷன் எடுத்து, ஒரு பிரதிஜை எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணலாம். இது கரெக்டே தவிர நொந்து நூலாய் அழறது கிடையாது. பரமாத்மா என்ன சொல்றாரு, எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த நிமிஷத்துல இந்த நொடியில நீங்க என்ன பண்ணணும்னா பழசெல்லாம் மறந்துடுங்க. அதை போய் திருத்தவே முடியாது. பின்னாடி போய் டிராமா செட் ஆகி முடிஞ்சிச்சு. இந்த நொடி தான் நமக்கு கிடைக்கப்பட்ட என்ன சொல்றது நெஜம். இதுல என்ன பண்ண முடியும்னு பாருங்க. அதனால நாளைக்கு நல்லதா வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த நொடி வரைக்கும் நடக்கிறதுக்கு எல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்தாலாம் கதை தான். அதுக்கு ஒண்ணுமே பின்னாடி போய் மாத்திட்டுலாம் இருக்க முடியாது. இனிமே என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அதனாலதான் இந்த நாடகத்தை விரக்தியா பார்க்காதீங்க, ஐ மீன் நொந்து நூலாக்காதீங்க. இப்போ பரமாத்மா சொல்ல பாருங்களேன், இப்ப பரமாத்மா வந்து ராஜயோகத்தின் இப்ப வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாரு, நம்ம திருந்துறோம், சத்தியுகத்திரேதாவுக்கு போறோம். சத்தியுகத்திரேதாவுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடுச்சானா?
அங்க துவாபரக்கு வரும்போது எல்லாம் மறந்துடும். நம்ம ஆத்மான்றதே மறந்துடும். திருப்பி பக்திக்கு போயிடுவோம். திருப்பி உடல்னு பொறிச்சுப்போம். காமம் கோபம் அந்த அகங்கார விகாரத்துக்குள்ள போய் மாட்டிப்போம். திருப்பி பாவம் பண்ணுவோம். திருப்பி சங்கமம் வரும். திருப்பி இறைவன் வருவாரு. எல்லா காலப்பும் இது நடந்துன்னு தானே இருக்குது. இந்த நாடகமே என்னென்ன ஃபர்கெட்டிங் அண்ட் ரிமெம்பரிங். மறந்துடுவோம், அப்புறம் இறைவனை நினைவுப்போம். இவ்வளவுதான் டிராமாவே. ஓகே, அப்போ அவங்களுக்கு கிடைச்ச நாடக பாட்டை நடிகர் பரமாத்மா ஒரு வாணியில் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு விபச்சாரிய பார்த்தா என்ன தொழில் பண்றாங்க, இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம்ல, இந்த மாதிரி பார்க்கவே கூடாதுன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இவங்க எதுக்கு இருக்காங்க டிராமால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விபச்சாரி இருக்காங்க, அவங்க தப்பு பண்றாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு தூக்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நியூஸ் பேப்பர்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விபச்சார தொழில் பண்ணவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு காட்சி டிவியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன் வருது டிராமால அப்படின்னா, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது, இது வந்து சிறப்பான வாழ்க்கை கிடையாது அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறது, ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்ல. அந்த நடிப்பு அவங்க நடிக்கிறாங்கன்னு பரமாத்மா சொல்றாரு. அதனால நம்ம வந்து ஒரு ஜட்ஜாவே ஆகக்கூடாது எல்லாருக்கிட்டையும். ஏன் இவர் இப்படி இருக்காரு, இவர் ஏன் அப்படி இருக்காரு, இதெல்லாம் இல்ல. டிராமா கரெக்ட். பரமாத்மா சொல்ற நாடகம் வந்து அவ்வளோ கனகச்சிதமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ரோல்ஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ நீங்க வந்து இங்க இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, ஓலால ஒரு ஆட்டோ புக் பண்றீங்க, ஓகேவா? ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஆட்டோ வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது யோசிச்சு பாருங்க, ஓலான்னு ஒரு ஆப் இருக்கணும், அந்த கம்பெனிக்காரன் அதை தயார் பண்ணி வச்சிருக்கணும், ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் இதுல ஓலால போய் செட் பண்ணி வச்சிருக்கணும், உங்க ஏரியால இருக்க ஆட்டோக்காரன் அந்த டைம் வந்து மொபைல் ஆன் பண்ணி வச்சிருக்கணும், நீங்க கொடுத்த உடனே அவர் ஓபன் பண்ணி வரேன்னு வரணும், அந்த ஆட்டோ கம்பெனிக்காரன் ஆட்டோ தயாரிச்சிருக்கணும். உங்களுக்காக ஒரு யாத்திரை பண்றதுக்காக எவ்வளவு டிராமா முன்னாடியே செட் பண்ணி வச்சிருக்கு பாருங்களேன். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி சாதம் இல்ல சாப்பிட்றீங்க, குழம்பு பொரியல் எல்லாம், இதுக்காக என்னென்ன ஒரு விவசாயி எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அந்த பொருள் வந்து உங்க வீடு ஏரியா பக்கம் வந்திருக்கு, நீங்க ஒரு அரிசி மூட்டையா வீட்டுல வாங்கி வச்சிருக்கீங்க, காய்கறி வந்து கோயம்பேடு மாதிரி இடத்துல இருந்து வாங்கி வந்து வீட்டுல வச்சிருக்கீங்க, இதெல்லாம் அந்த டைம் உங்களுக்கு கிடைக்குது இல்ல. உங்க வீட்டு அம்மா வந்து நல்லபடியா சமைச்சு வைக்கிறாங்க, நீங்க வந்து டேபிள் உட்காந்தாலும் எல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி டிராமால ஏற்கனவே எல்லாம் இருக்கிறதால தானே நடக்குது. சோ நாடகத்தில் யார் மீதும் தோஷம் இல்லை. ஓகே, ரொம்ப சீரியஸா போய் மட்டை போட்டு உடைக்காதீங்க, இது நாடகம் அப்படின்னு. ஒரு சினிமா பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, சினிமா பார்த்தா ஒவ்வொன்று அழுவாங்க, சினிமா தானேங்க இது. அதே மாதிரி இது நாடகம், அவ்வளவுதான், அழாதீங்க. பரமா சொல்றது, இந்த நாடகம் தெரிஞ்சு நீங்க அழுதீங்கன்னா உங்களுக்கு பதவிகள் குறைஞ்சிரும், பிறவிகள் குறைஞ்சிரும்ன்றாரு. நீங்க ரொம்ப போயிடாதீங்க. சில பேர் பார்த்தா சிஎஸ்கே அந்த கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ், அவன் தோத்துட்டு அவன் அழுவான். விளையாடுற 11 பேரும் அவ்வளவு சீரியஸா அழுதுக்க மாட்டாங்க, இவங்க உட்காந்து அழுவாங்க. யாரு? பார்வையாளர்கள் அழுவாங்க. அது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? புரியுதுங்களா? சோ அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஏரியா சொல்லவே இல்லை, டச் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. நாடகத்துல தோஷம் இல்லைன்னு பரமாத்மா சொல்றது சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி உங்ககிட்ட இருக்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.